மேகத்தை பார்க்குறோம். மேகம் வந்து கும்பலாக இருந்தால் மழை கிடையாது. அது வெயிட்டில் கருமையாகி உடைந்தால் தான் மழை நமக்கு கிடைக்கும். அதே போல் கோதுமை மாவாக்கப்பட்டால் தான் ப்ரெட்டு கிடைக்கும். ப்ரெட்டை சாப்பிட்டா தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். நம்மளும் உடைக்கப்பட்டால் தான் உபயோகப்படுத்தப்பட முடியும். ஏன்னு நான் சொல்கிறேன், நம்ம பார்க்குறோம் ஒரு கிளாஸோ ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா நம்ம ஒன்றும் மேனுஃபேக்சர் பண்ணி ஒட்டி வைக்க முடியாது. கண்ணாடி இது உடஞ்சிச்சா போட குப்பையில், அவ்வளோதான். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு 2வது சான்ஸ் கொடுக்குறார். உடைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும். நோயினால், வியாதினால், கேரக்டர்னால், வலியினால், வேதனையினால், பண கஷ்டத்தினால உலகத்தில் நம்ம உடைக்கப்படுகிறோம். ஏன் நம்ம உடைக்கப்படுறோம்? ஆண்டவர் என்னத்துக்காக உடைக்கப்படுறார்? நம்மளை முழுமையாக மாற்றுறதுக்கு. அந்த உடைந்த பாகங்களெல்லாம் ஒன்று சேர்த்து புதிய மனுஷனாக மாத்துறன்றார் ஆண்டவர். குயவன் கையில் களிமண் என்ன பண்ணுது? கெட்டு போகுது மண். ஆனால் குயவன் போட்டுடுறாரா? இல்லை, எடுத்து திரும்பியும் வணைந்து புதிய பாத்திரமாக கொடுக்குறார். சில பாத்திரங்கள் விலை உயர்ந்ததாக இருக்குது, சில பாத்திரங்கள் விலையிலே கம்மியாக இருக்குது. ஆண்டவர் என்னன்றாரு? இன்னும் நான் உருவாக்குறேன்பா, இன்னும் புதிய மனுஷனாக மாக்குறேன். நீ அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறியா, உடைக்கப்பட்டு இருக்கிறியா, நான் உன்னை உருவாக்குறேன்றார் ஆண்டவர். தாவீது என்ன சொல்றாருங்க? சங்கீதம் 31:12 செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். அவ்வளவா உடைக்கப்படுறார், நெருக்கப்படுறார். ஐசாயா 61 என்ன சொல்றார்? ஐசாயா, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்ன ஆண்டவர் அனுப்புறாரு அப்படின்றார். யார் யார் கட்டப்பட்டிருக்கிறாங்க, உடைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் உண்மையாகவே உடைக்கப்பட்டா தேவையில்லை போ அப்படின்னு நம்மளை உதறி தள்ளுறதில்லை, நம்மளை கண்டம் பண்ணுறதில்லை. இயேசு கிறிஸ்து யோனா கூட அப்படித்தாங்க. ஆண்டவருடைய பேச்சு கேட்காம ஓடி போகிறார். நான் இஷ்டத்துக்கு செய்வேன், இது என்னுடைய பாடி, ஆண்டவர் என்ன சொல்கிறது, ஆண்டவரை மீறிட்டு போகலாம் அப்படின்னு. அப்படி தான் நம்ம இன்றைக்கி நிறைய பேர் செஞ்சிட்ருக்கோம். ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்லை, வாப்பா ஸ்கூலுக்கு போகலாம். எந்த ஸ்கூலு? ஃபிஷ்ஷு ஸ்கூலுக்கு போய் மீன் வயிற்றுல பாடம் கொஞ்சம் கற்றுக்கோ, கீழ்ப்படிதல்னா என்ன, அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர். கற்றுக் கொடுத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அழுத பிறகு சரி வா வெளியே அப்படின்னு மீனுக்கு கட்டளை கொடுக்குறார். அது மாத்திரங்களா? நீ வந்து கெட்டு போனவன், நீ வந்து உதவாதவன், நீ வந்து கீழ்ப்படியாதவன், நீ தேவை கிடையாது போ அப்படின்னு ஆண்டவர் உதறி தள்ளுங்க. உன்னை கொண்டே நான் பிரசங்கம் பண்ணுவேன், உன்னை கொண்டே நான் உருவாக்குவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், நான் வா, நீ என்னுடைய நாமத்தை சொல்ல போற. நீ கூட்டின்னு போய் நினைவே பட்டணத்தில் ஓல் பட்டணமும் ஆண்டருக்குள்ளாகுவது. அது மாத்திரம் இல்லைங்க, அவங்க மாடுகள் பிள்ளைங்க எல்லாமே உபவாசம் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். அவ்வளோ ஜனங்களை ஆண்டருக்குள்ளாக கொண்டு வந்தாருன்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாத்திரம் இல்லை, மோசே கொலை பண்ணிட்டு ஓடிட்டாரு, விட்டார் ஆண்டவர். திக்குவாய் ஆண்டவரே, விட்டுற ஆண்டவர் என்ன? இல்லைப்பா, நான் உன்னதான் யூஸ் பண்ண போகிறேன். அத்தனை ஜனங்களை எப்படியா வழி நடத்தினார் நமக்கு தெரியும். சவுல் பாலில் மாற்றின தேவன் விட்டுட்டாரா? நம்பர் 1 எனிமி ஆண்டவருக்கு. ஆண்டோட பிள்ளைகளெல்லாம் கொலை பண்ணி கட்டி ஜெயிலில் போட்டுன்னு வந்திருந்தாரு. விட்டாரா ஆண்டவர்? அடிச்சிட வேண்டித்தானே ஆண்டவர். அவர் மூலமாக எத்தனையோ வேத நியூ டெஸ்ட்மெண்ட்ல புக்கெல்லாம் எழுதினார், எத்தனையோ சர்ச்சுகளை உருவாக்குனார். அது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பீட்டர் ஆண்டவர் அரெஸ்ட் பண்ணும்பொழுது மறுதளிக்கிறார். நீ என்ன மறுதளிச்சுன்னா எவ்வளோ நம்ம வஞ்சம் செய்வோம், நம்ம மறித்து உயிர் தந்துட்டு வந்துட்டு பாரு, நாங்களா இருந்தால் நீங்களா இருந்தால் அப்படி தான் செய்திருப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி பண்ணாரா? பீட்டரை கூப்பிட்டு வாப்பா என்னோட ஆடுகளெல்லாம் நிம்மி கொடுத்தாரா இல்லையா அந்த வேலையை? ஆண்டவர் அந்த பீட்டர், நம்ம தெண்டுல்கர் தான் 6-5 அடிச்சது நம்ம பார்த்துருக்குறோம் கேமில். இவர் என்ன கிரிக்கெட் விளையாடினார் தெரியுமா ஆண்டவருக்காக? ஒரே நாளில் பெந்தோகோஸ்தே நாளில் 3000 பேர் ஆண்டவருக்கு கொண்டு வரார். அத்தனை பேர் ஆண்டவர் அறிந்தாங்க. அவ்வளோ பெரிய காரியங்கள், அற்புதங்களை அவர் செய்கிறார் ஆண்டவருக்காக. அவ்வளோ பலமாக எழுந்து நின்னார் ஆண்டவருக்காக. உடைக்கப்பட்டார் தான். ஆனாலையும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆண்டவர், நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் வேதனை, கஷ்டம், பண கஷ்டம், வியாதிகள் எங்கே நின்று இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை யூஸ் பண்ணுறோம்ப்பா. நம்ம ஏங்க அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது? நம்ம ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணட்டுங்க அவருடைய மகிமைக்காக. May God bless you, my friends. Thank you. Bye-bye.